காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் மகா கணேசா, காப்பாற்றுங்கள். மருமகள் சசியையும் தேவி அதிதியையும் காப்பாற்றுங்கள் மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். மகா கணேசரின் அவதாரமான ஸ்ரீ கணேசா, துஷ்டன் துராசக்கின் துஷ்டத்தனத்தை கண்டித்து நம் பக்தர்களை காப்பாற்றுங்கள் ஸ்ரீ கணேசா. துஷ்டன் துராசக் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவன். மாதா, துராஷக்கின் துஷ்டத்தனத்தை முடிவு கட்டுவதற்கு எனக்கு நேரம் வந்துவிட்டது. எனக்கு ஆணை தாருங்கள். வணங்குகிறேன் பிதாவே, வணங்குகிறேன் அண்ணா. ஓம் நம சிவாய. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். மருமகள் சசியையும் தேவி அதிதியையும் காப்பாற்றுங்கள் மகா கணேசா. காப்பாற்றுங்கள் மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. துஷ்ட துராஷக், உன்னுடைய துஷ்ட காரியத்தால் சராசரத்தில் அனைத்தும் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதே வணங்க வேண்டிய அந்த இரு தேவிகளையும் மரியாதையாக கஷ்யபர் ஆசிரமத்தில் விட்டுவிடு. இல்லை என்றால் நீ உயிர் பிழைக்க முடியாது. யார் இந்த விசித்திர பிராணி? என் விரல் பட்டாலே நீ அழிந்து விடுவாய். நீ என்னை மிரட்டுகிறாயா? மகாதேவனின் வரம் பெற்றவன் நான். என் முன் நீ துச்சம்.
வழியை விட்டு சென்று விடு. இல்லை என்றால் ஒரு கணத்தில் யமலோகம் அனுப்பிவிடுவேன். மூர்க்கா துராஷக், உனக்கு தெரியாது, யமனுக்கே யமன் உன்னை தண்டிப்பதற்காக இங்கேயே வந்திருக்கிறான். யாரிடம் என்ன உளறுகிறாய் நீ? உனக்கு நான் முடிவு கட்டுகிறேன். துஷ்டா துராஷக், உன்னுடைய அழிவு காலம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. வரத்தின் சக்திகளே, மூர்க்கா, நில். நான் உனக்கு முடிவு கட்டவே இங்கு வந்திருக்கிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடு. இவளை விடப்போவதில்லை. நில்லங்கே. நீ என்னுடன் யுத்தம் புரிய தயாரா? யுத்தமா? மூர்க்கா துராஷக், நான் இங்கே இருக்கிறேன். துராஷக், அங்க அல்ல, நான் எங்க இருக்கிறேன். மூர்க்கா துராஷக், நான் அங்கோ இங்கோ இல்லை, இங்கிருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன் விசித்திர பிராணி, நான் இங்கே இருக்கிறேன். இப்பொழுது இந்த சுந்தரியை என்னோடு நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். வா. துஷ்டா துராஷக், உன்னுடைய அழிவு நெருங்கிவிட்டது. ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு, கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு.
கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு கஜானனன் ஸ்ரீ கணேசனுக்கு கஜானனா ஸ்ரீ கணேசா, எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை தீர்த்து விட்டீர்கள். தேவி அதிதியையும் மருமகள் சசியையும் அந்த பாவியிடமிருந்து காப்பாற்றி விட்டீர்கள். எங்கள் கௌரவத்தை காப்பாற்றி விட்டீர்கள் பிரபு. நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம். தாங்கள் எங்கள் ஆசிரமத்திற்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தி விட்டீர்கள் பிரபு, பெருமைப்படுத்தி விட்டீர்கள். தங்களுக்கு நன்றி பிரபு. எங்கள் கௌரவத்தை காப்பாற்றி விட்டீர்கள். எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. தங்களுக்கு நன்றி பிரபு ஸ்ரீ கணேஷ், தங்களுக்கு நன்றி. தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? தங்களுக்கு கவலை என்பதே கிடையாது மாதா அதிதி. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் முழு அவதாரமான ஸ்ரீ கணேசா, தங்களை அருகாமையில் பார்த்ததும் என் மனம் நிறைந்து விட்டது. தங்களுக்கு வேறு ஏதோ வேண்டும் போல் தெரிகிறதே. வேண்டும் ஸ்ரீ கணேசா, இருந்தும் அதை கூறுவதற்கு எனக்கு சங்கோஜமாக. மாதா புத்திரனிடையே சங்கோஜம் இருப்பது உசிதமல்ல மாதா. இப்பொழுது லீலையின் காரணமாக தாங்கள் என்னை மாதாவாகவும் உங்களை புத்திரர் என்றும் கூறுகிறீர்கள். ஆனால் உண்மை என்ன? தாங்கள் இந்த ஜகத்திற்கே பிதா. ஆதி மத்தியம் அந்தம் எல்லாமே தாங்கள்தான். முழு முதற் கடவுளே தாங்கள்தான். இப்பொழுது நான் தங்களின் புத்திரன் தான். புத்திரனிடம் கூறுவதற்கு சங்கோஜப்படக்கூடாது, ஆணையிட வேண்டும். ஸ்ரீ கணேஷா, தங்களை இந்த மனமயக்கும் ரூபத்தில் பார்த்து என் மனதில் புதிதாக ஒரு எண்ணம் உருவாகிறது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் ஒரு மாதாவின் தாய்மை உணர்வை அவசியம் நிறைவேற்றுவீர்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். தாங்கள் என்னும் எண்ணம் எண்ணிய விரைவிலேயே பூர்த்தியாகிவிடும். துஷ்டன் துராஷக்கை வதம் செய்யும் ஆணையை கூட அவர்தான் எனக்கு அளித்தார். ரிஷி முனிவரே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஸ்ரீ கணேசர் நம் புத்திர ரூபத்தில் ஜென்மம் எடுத்தால் நம் பக்தி முழுமையடையும். தங்களது எண்ணம் அப்படியே நிறைவேறும் மாதா. என்னை பாலகன் ரூபத்தில் காண தங்கள் மனதில் என்னை தங்கள் புத்திரனாக அடைய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து விட்டது. நான் தங்களின் புத்திரன் ரூபத்தில் எதிரேதானே நின்று கொண்டிருக்கிறேன். தாங்கள் மாதாவின் ரூபத்தில் என்ன ஆணை இடுகிறீர்களோ நான் அதை புத்திரன் ரூபத்தில் நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுக்கிறேன். இருந்தும் தங்கள் மாதா தேவி பார்வதி அல்லவா ஸ்ரீ கணேசா? ஒரு புத்திரனுக்கு 2 மாதா எப்படி? மாதா, என்னுடைய மாதா தேவி பார்வதி ஜெகத் ஜனனி, ஜெகதம்பா. அவருக்கு சராசரத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் அவர் குழந்தைக்கு சமம்தான். அதனால்தான் தாய்மை உணர்வு அகிலம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இருந்தும் கௌரி புத்திரன் ரூபத்தில் நான் தங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். எப்பொழுது தாங்கள் என்னை நினைக்கிறீர்களோ நான் புத்திரன் ரூபத்தில் அடுத்த கணமே உங்கள் முன் நிற்பேன். கௌரி புத்திரன் கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு, கௌரி புத்திரன் கஜானனன் ஸ்ரீ கணேசருக்கு. நாராயண நாராயண். உங்களை வணங்குகிறேன் ஸ்ரீ கணேசா, உங்களை வணங்குகிறேன் பிரபு. தாங்கள் துஷ்டன் துராஷக்கை வதம் செய்து இந்த சராசரத்தில் அமைதியை நிலவ செய்தீர்கள். தங்களுக்கு நன்றி பிரபு, தங்களுக்கு நன்றி. தேவேந்திரா, கூறுங்கள் தேவரிஷி. சொர்க்கத்தின் சிம்மாசனம் மீண்டும் தங்களது வருகைக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கலாமா? எதை பற்றி கூறுகிறீர்கள் இப்பொழுது? தேவி அதித்தி கூறியபடி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான ஸ்ரீ கணேஷ் இப்பொழுது தங்களுக்கு உதவி செய்து விட்டார். இனி சராசரத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். சரிதானே கணேஷா? தேவரிஷி நாரதரே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் முழு அவதாரமாக நான் இருப்பதனால் என்னுடைய சொந்தம் இந்த உலகத்தோடு நெருங்கி இருக்கிறது. சகோதரன், புத்திரன், பிதா என்று அந்த நெருக்கம்
அனைத்து வகையிலும் பயன்படுகிறது. நீதி, நியாயம், அனைத்து சத்கர்மங்களையும் உடனே செய்ய முடிகிறது. இப்பொழுது அந்த சம்பந்தம் இதோ இங்கே வந்து நிற்கிறது. இந்த துஷ்டனை தண்டிப்பதற்காக இங்கு வந்தது. கூறுங்கள், நான் கூறுவது சரிதானே? தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவராஜா. தாங்கள் தங்களது கர்மத்தின்படி நீதி மற்றும் நியாயத்தை கடைபிடியுங்கள். ஸ்ரீ கணேசரின் கிருபை என்றும் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது புறப்படுங்கள், சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் மீண்டும் அமருங்கள். தேவரிஷி நாரதரின் வாயிலிருந்து வரும் வார்த்தை சராசரத்தின் முன்னே சுபசக்தி மூலம் வருவதாக அர்த்தம். சொர்க்க சிம்மாசனம் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கௌரி புத்திரன் கஜானன் ஸ்ரீ கணேசருக்கு மாதா, எனக்கு இப்பொழுது அனுமதி தாருங்கள். நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜெகத் ஜனனி மாதா பார்வதிக்கு வணக்கம். நந்தி தேவரே, ஸ்ரீ கணேசரை பற்றி தகவல் ஏதாவது? இல்லை மாதா, எம்பெருமான் இன்னமும் தியான மண்டபத்தில் தான் காத்திருக்கிறார். மாதா, சகோதரன் கணேசன் இன்னும் வரவில்லையே. அவன் இல்லாமல் எனக்கு மனதே சரியில்லை. கார்த்திகேயா, நானும் அவனை பற்றிதான் கவலைப்படுகிறேன். அவன் மகாதேவரின் ஆணைப்படி துஷ்ட துராஷக்கை வதம் செய்ய சென்றிருக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு சிறிய பாலகன் பயங்கரமான வரம் பெற்ற துஷ்ட துராஷகனை எப்படி வதம் செய்வான்? மாதா, தாரகாசுரனின் வதத்தின் போது கூட தாங்கள் இப்படிதானே என்னை பற்றி கவலைப்பட்டீர்கள். ஸ்ரீ கணேஷ் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் திவ்ய அவதாரமாவான். அதனால் அவனுக்கு எந்த அசுரனாலும் எந்த ஆபத்தும் வராது. பார்த்து கொண்டே இருங்கள். அவன் வெற்றி பெற்று சீக்கிரம் கைலாயத்திற்கு வந்து விடுவான். வணங்குகிறேன் மாதா, வணங்குகிறேன் அண்ணா, வணங்குகிறேன் நந்தி தேவரே. முதல் பூஜை அதிகாரி தாங்கள். நாங்கள் வணங்க வேண்டிய அதிகாரி தாங்கள். எப்படி தாங்கள் எங்களை வணங்கலாம்? முதல் பூஜை வணக்கத்திற்குரிய அதிகாரி என் ரூபத்தில் இருக்கலாம். இப்பொழுது நான் அவரில்லை. இப்பொழுது நான் மாதாவின் புத்திரன், சகோதரனின் தம்பி. மரியாதை தருவதற்கு தவறக்கூடாது. அதனால் தான் என் மாதா இத்தனை கவலையாக இருக்கிறார். என் மாதா, சாதுரியமாக பேசுவதை நீ எப்பொழுதும் விடமாட்டாயே புத்திரா. நீ தன் மாதாவிடமே சரியான பதிலை கூறவில்லையே. உன்னை பற்றி நன்கு தெரிந்தும் உன் மாதா எப்பொழுதும் உன்னை பற்றியே கவலை கொண்டிருக்கிறாள். நான் கஜானனின் ரூபத்தில் இருக்கும் பொழுது எதற்காக கவலை மாதா? தாங்கள் எனக்கு தரும் அந்த மோதகத்திற்காக என் வயிறு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் புத்திரன் கவலைப்பட நான் எப்பொழுதும் விட்டுவிடுவேனா என்ன? வா, உங்கள் இருவருக்கும் நான் மோதகத்தை தருகிறேன். எனக்கும் உத்தரவு தாருங்கள். அசுர மாதா திதி தாரக் புத்திரர்களின் மனதை கலைக்க உயிரை தியாகம் செய்வதாக சொல்லி நம்மை கட்டுப்படுத்தி விட்டார். நான் என் புத்திரர்களின் அருகே கூட நெருங்க முடியவில்லை. அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது. என் புத்திரன் தாரகனோடு அவர்களிடமிருந்த அசுர குணமும் போய்விட்டது. அது சரியாக வேண்டும். ஆனால் இப்பொழுது தவம் இருந்து வரம் பெற வேண்டும் என்று தன்னைத்தானே மகான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் எண்ணம் எப்பொழுதும் நிறைவேறாது. எப்படி நிறைவேறாமல் போகும்?
அவர் மனம் என்றும் மாறாதது. ஏன் மாறாது? அந்த ஆத்திரத்தின் காரணமாகத்தானே அதிதியிடம் சண்டையிட்டு தன் மானம் பெரிதென்று கஷ்யபரின் ஆசிரமத்திலிருந்து வெளியே சென்றா. நாமும் இப்பொழுது அவர்களிடம் கடுமையான முறையில் நடந்து கொண்டால்? தாங்கள் கூறுவதும் ஒரு வகையில் உண்மைதான் மாதா. நாம் அவர்களுக்கு அப்படித்தான் செய்ய வேண்டும். நான் அவர்கள் தவம் செய்யாமல் இருப்பதற்கு வழி செய்ய போகிறேன். பாருங்கள் தேவராஜா, அவர்கள் தவத்தை தடுக்கலாமே தவிர பரிகாசம் செய்யக்கூடாது. பரமபிதா, பரமபிதா, பிரம்மதேவா, பரமபிதா, பிரம்மதேவா. வணங்குகிறோம் பிரம்மதேவா. எங்களுக்கு தெரியும் பரமபிதா, தாங்கள் அந்த துஷ்டர்களுக்கு வரத்தை அளிக்க செல்கிறீர்கள். அங்கு செல்வதற்கு முன் எங்களது பிரார்த்தனையை சற்று கேளுங்கள். பரமபிதா, அசுரமத திதியின் சுவாபம் தங்களுக்கு நன்றாகவே தெரியும். தாரகாசுரனை போல் அவனது புத்திரர்களும் அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் வரத்தை பெற தகுதியானவர்கள் அல்ல. அவர்களுக்கு வரத்தை அளிக்காதீர்கள். தேவராஜன் கூறுவது சரிதான் பரமபிதா. இந்த துஷ்டர்களுக்கு வரதானம் கிடைத்துவிட்டால் மீண்டும் இவர்கள் அட்டகாசம் செய்து அகிலத்தின் அமைதியை குலைத்து விடுவார்கள். தாங்கள் பிரம்மலோகம் சென்று விடுங்கள் பரமபிதா. தாங்கள் துஷ்டர்களுக்கு வரதானத்தை கொடுத்து எங்களை சங்கடத்தில் மாட்டிவிடாதீர்கள் பரமபிதா. தாங்கள் திரும்பிச் செல்லுங்கள் பரமபிதா, தாங்கள் திரும்பிச் செல்லுங்கள். தாங்கள் அனைவரும் கவலையோடு இருக்கிறீர்களா தேவகணங்களே? கடுமையான தவத்தை புரிபவர்களுக்கு வரதானத்தை அளிப்பது சுபசக்தியான எங்களுக்கு தலையாய கடமையாகும். அதனால் தாங்கள் அனைவரும் என் கடமையை செய்ய தடுக்காதீர்கள். அவர்களுக்கு வரத்தை அளிக்கத்தான் நான் பிரம்மலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். இருந்தும் பிரம்மதேவா, 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 தங்கள் தவத்தை நிறுத்துங்கள் அசுரமாதா. தங்களால் தான் பிரம்மதேவன் என் புத்திரர்களுக்கு காட்சி அளிக்க மறுக்கிறார். அமைதியாக இரு சாம்புகி. தவம் புரிபவர்களின் தவத்தை கலைப்பதற்கு தண்டனையும் அபராதமும் உண்டு. வணங்குகிறேன் பிரம்மதேவா. தாரக் புத்திரர்களே, தாரகாட்ச், கமலாட்ச் மற்றும் வித்யோன்மாலி, தங்களின் மூவரின் தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். தங்கள் வரத்தை கேளுங்கள். பிரம்மதேவா, நான் தங்களை நோக்கி தவம் புரியவில்லையா? தாங்கள் இப்பொழுது என் நாமத்தை கூறவே இல்லையே. திதி, நீ எனது பௌத்திரி, தக்ஷபுத்திரி என்பதினால் நீ எனது வாரிசாகி விடுகிறாய். இருந்தும் தவத்தின் போது அனாவசிய குரோதம் கொண்டு உன் தவத்தின் பலனை நீ குறைத்து கொண்டு விட்டாய். தாங்கள் எனக்கு நான் விரும்பும் வரத்தை அளித்தே ஆக வேண்டும். எப்பொழுது தாங்கள் எனக்கு வரத்தை அளிக்கவில்லையோ அதுவரை நான் இவர்களுக்கு வரத்தை அளிக்க விட மாட்டேன். நான் உனக்கு வரத்தை அவசியம் அளிக்கிறேன். ஆனால் உன் விருப்பப்படி அல்ல, என் விருப்பப்படி. நீ இழந்த அனைத்து சக்திகளும் உனக்கு திரும்ப கிடைத்துவிடும். தாரகாசுரனின் மரணத்திற்கு பிறகு இழந்த அனைத்தையும் நீ திரும்ப பெறுவாய். நீ உன் விருப்பப்படி சராசரத்தில் எங்கும் எழுந்தருளலாம் அல்லது சென்றும் வரலாம். இருந்தும் 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 என்ன பிரம்மதேவா? நீ உன் நிலையான சக்தியை வைத்துக்கொண்டு யார் உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. யார் உயிருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன். மீண்டும் எனக்கு
அனைத்து சக்திகளும் கிடைத்ததே, அதுவே எனக்கு போதும். தாங்கள் எனக்கு நான் விரும்பிய வரத்தை தந்தமைக்கு மிக்க நன்றி. நீ மகிழ்ந்தது உண்மை என்றால் இப்பொழுது என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடு. இப்பொழுதே நீ இங்கிருந்து சென்று விடு. ஏன் அப்படி பரமபிதா? நீ இங்கு நின்று கொண்டிருந்தால் தாரக் புத்திரர்களுக்கு வரம் கொடுப்பது பாதிக்கப்படும். தாங்கள் என்னை அவமதிக்கிறீர்கள் பரமபிதா. நீ இதை அவமானம் என்று கருதினால் இது என் ஆணை. நீ இங்கிருந்து சீக்கிரமாக செல்ல வேண்டும். இல்லையென்றால் நான் உனக்கு அளித்த வரம் பலனின்றி போய்விடும். தாரக் புத்திரர்களே, என்னிடம் விரும்பிய வரங்களை கேளுங்கள். எங்களுக்கு 3 தேவிகளாலும் எந்த சுப சக்திகளாலும் மரணம் ஏற்படக்கூடாது பரமபிதா. யாராலுமே எங்களுக்கு மரணம் ஏற்படாத வரத்தை தாருங்கள். அது முடியாது. தாரக் புத்திரர்களே, ஜனனம் எடுத்தவர்களுக்கு மரணம் நிச்சயம். அமரத்துவத்தை தவிர வேறு வரத்தை கேளுங்கள். நாங்கள் கேட்ட வரத்தை தங்களுக்கு தர விருப்பமில்லை என்றால் எங்களுக்கு 3 தனித்தனி அரண்மனைகளை வரதானமாக தாருங்கள். எங்களை கொல்ல நினைப்பவர்கள் யாரும் உள்ளே வர முடியாதபடி. ததாஸ்து. நான் தங்கள் விருப்பப்படி பாதுகாப்பான சரியான வியூகம் அமைக்கும் வரத்தை தந்தேன். அதற்குள் உங்களை வதம் செய்ய நினைப்பவர்கள் உள்ளே நுழைய முடியாது. உங்களின் இந்த அரண்மனையை மகா அசுர சிற்பி மைதான் செய்து தருவார். ஆனால் அது ஒரு தாதுவால் செய்யப்பட்டது. அது எந்த தாது என்று தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். பரமபிதா, தாங்கள் எனக்கு சொர்ண தாதுவில் அரண்மனை கட்டித்தர வேண்டும். எனக்கு ரஜத் தாதுவால் அரண்மனை கட்டித்தர வேண்டும் பரமபிதா. பலபலவென்று மின்னும் என் சரீரத்தைப் போலவே லோகதாது எனக்கு உச்சிதம் பரமபிதா. ததாஸ்து. தாரக் புத்திரர்களே, தாங்கள் விரும்பிய வரத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். தங்களை யார் வதம் செய்ய வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தாங்கள் ஏன் தேவையில்லாத வரத்தை அளிக்கிறீர்கள் பரமபிதா? வேண்டாம் புத்திரர்களே, தாங்கள் பெற்ற வரத்தை வேண்டாம் என்று மறுத்துவிடுங்கள். தங்களுக்கு மரணம் ஒரு பொழுதும் வரக்கூடாது. நீங்கள் அமரனாக இருக்க வேண்டும். தேவி ஷாம்புகி, இப்பொழுது பேசி பிரயோஜனம் இல்லை. உன் புத்திரர்களுக்கு நான் அளித்த வரதானம் அப்படியே நடக்கும். கூறுங்கள் தாரக் புத்திரர்களே, தங்களுக்கு யார் கையால் மரணம் வேண்டும்? பிரம்மதேவா, அசுரகுரு சுக்கராச்சாரியார் கூறியிருக்கிறார், பகவான் சிவன் அசுரர்களின் ஆராதனைக்குரியவர். அசுரர்களுக்கு ஒருபொழுதும் ஆபத்தை விளைவிக்க மாட்டார். எங்களுக்கு அவர் திருக்கரங்களால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரமளியுங்கள். ததாஸ்து. தேவி அதிதி, உன்னுடைய பராமரிப்பினால் ஆசிரமத்தின் அனைத்து இடங்களிலும் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறது அல்லவா? திதி தாங்கள் இல்லாத பொழுது இங்கு வந்து தொல்லை கொடுத்தாள். ஆனால் தாரக்கின் மரணத்திற்கு பிறகு அசுர சக்தி அவளை விட்டு போய்விட்டது. நான் இந்த ஆசிரமத்தின் அமைதியை காப்பதற்காக நான் அவளை இங்கிருந்து சென்று விடும்படி கூறினேன். துஷ்டையே, யோகி, உன்னுடைய எண்ணம் ஈடேற நான் ஒருபோதும் விடமாட்டேன். நீங்கள் இருவரும் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க முடியாது. வஞ்சகி, சகோதரிக்கே துரோகம் செய்யும் அதிதி, என் இக்கட்டான நிலையை நீ பயன்படுத்திக் கொண்டாயா? நீ இந்த ஆசிரமத்தை தனியாக அபகரித்துக் கொண்டாய். அது போதாதென்று எப்பொழுதுமே என்னை விரும்பாத ஒரு கபட பதியையும் என் கோபத்தின் மூலம் பிரிய நான் அனுமதிக்க மாட்டேன். அமைதியாக இரு திதி. எத்தனை காலம் கழித்து ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறாய்? சற்று அமைதியாக நடந்து கொள்ளே. அமைதியாகவா? இந்த துஷ்டையிடமா?
அது முடியாது. நான் இப்பொழுதுதான் பிரம்மதேவனிடம் யாராலும் வெல்ல முடியாத சக்தியை வரமாக பெற்று வந்துள்ளேன். இப்பொழுது இந்த துஷ்டையை என்னை அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்குவேன். பேசாமல் இரு திதி. எங்கள் சகோதரிகளை பிரித்ததே தாங்கள்தான். வழியை விட்டு விலகி நில்லுங்கள். எப்பொழுது என்னை அவமானப்படுத்திய இவளை தண்டிக்கிறேனோ அதுவரை என் மனதில் எரியும் குரோதத்தி ஒருபோதும் சாந்தி கொள்ளாது. இப்பொழுது கூப்பிடும் உன் ஸ்ரீ மகா கணேசரை. இன்று என் குரோதத்திலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. இப்பொழுது என் எண்ணப்படி உன்னை இந்த குடிலில் வைத்து என்னை அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்க போகிறேன். விரும்பினால் கூட உன்னால் வெளியே வர முடியாது. அசுர சக்தியே, வெளியே வா. திதி, நீ செய்வது உசிதமான காரியம் அல்ல திதி. நான் செய்யும் காரியம் உசிதமல்ல என்றால் தங்கள் மகா கணேசரை அழைத்து அதை உசிதமாக்கிக் கொள்ளுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா காப்பாற்றுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா காப்பாற்றுங்கள். தாரகாக்ஷ், கமலாக்ஷ், வித்யுன்மாலி, புத்திரர்களே, நீங்கள் அசுர எதிரி இந்திரனை பழிவாங்க மற்றும் ஸ்வர்க்கத்தை வெற்றி பெறும் வரத்தை பெற பிரம்மாவிடம் வேண்டாமல் தங்கள் வாழ்க்கையில் மாபெரும் தவறு செய்து விட்டீர்கள். தாங்கள் தங்கள் மகா பிதாவை கொன்றவனான கார்த்திகேயனை பழிவாங்குவதை எப்படி மறந்தீர்கள்? எப்படி? இன்றைக்கு பிறகு நீங்கள் மூவரும் எனது ஆசீர்வாதத்தை பெற தகுதியானவர்கள் இல்லை. ஏன் இப்படி பேசுகிறாய் சாம்புகி? உன் பராக்கிரமசாலி புத்திரர்களின் மூல ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லையா? மூல ரகசியமா? ஆம் சாம்புகி, புத்திரர்கள் காரணமாகத்தான் வரம் வாங்கி இருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் நிச்சயம் வதம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்பிக்கை இல்லையா? அதோடு அவர்கள் தன் பிதாவை கொன்றவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு உன் எண்ணத்தையும் நிறைவேற்றுவார்கள். அதனால் இவர்கள் பிரம்மா அளித்த வரத்தின்படி என்றும் அமரனாக விளங்குவார்கள். தங்களுக்கு வாக்கு தருகிறோம் மாதாவே. அசுர இனத்தை உயர்த்துவதிலேயே நாங்கள் கவனம் செலுத்துவோம். அசுர எதிரிகளை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். நன்றாக இருங்கள் புத்திரர்களே. சராசரத்தில் உங்கள் வெற்றியும் பெருமையும் எங்கும் நிலைக்கட்டும். அது என்றும் நீடிக்கும். எனது ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு. வணங்குகிறேன் தாரக் புத்திரர்களே. நான் அசுர சிற்பி, மைதான் என் பெயர். பிரம்மதேவரின் ஆணைப்படி தங்களின் விருப்பப்படி 3 அரண்மனைகள் கட்டவே நான் இங்கு வந்துள்ளேன். நான் கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள். பிரம்மதேவர் என்னிடம் கூறியபடி தாங்கள் 3 அசுரர்களுக்கும் தங்கள் விருப்பப்படி உசிதமான முறையில் ஸ்வர்ணபுரி, ரஜக்புரி மற்றும் லோக்புரியாக கம்பீரமாக சொர்க்கத்திலும் இல்லாமல் அந்தரத்தில் பூலோகத்தின் அருகில் அமைக்க உள்ளேன். தங்கள் தரிசனம் பெற்று நாங்கள் பாக்கியம் அடைந்தோம். தேவி ஷாம்புகி, தேவி வராங்கி, தாங்கள் ஆனந்தப்படுவதற்காக நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். என்னால் நிர்ணயிக்கப்படும் அரண்மனை போல் எந்த லோகத்திலும் எந்த அரண்மனையும் இருக்காது. தாங்கள் எனக்கு ஆணையிடுங்கள். இந்த சுபகாரியத்தை நான் எப்பொழுது ஆரம்பிப்பது? சுபகாரியத்தை ஏன் தள்ளி போட வேண்டும் அசுர சிற்பி?
தாங்கள் தங்கள் காரியத்தை வெகு விரைவிலேயே ஆரம்பித்து விடுங்கள். நாங்கள் அனைவரும் தங்களின் அற்புத அரண்மனையில் வசிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே ஆகட்டும். அண்ணா கார்த்திகேயா, தாங்கள் சிவபுத்திரன் தானே? பிதாவின் மடியில் அமர்ந்து கொள்ள தங்களுக்கு சங்கோஜம் எதற்கு? நெல் புத்திரா, உன் தந்தை தியானத்தில் இருக்கும் பொழுது அது உசிதம் அல்ல. இங்கே வா, நீயும் கணேசனோடு என் மடியில் அமர்ந்து கொள். வேண்டாம் மாதா, நான் நின்று கொள்கிறேன். ஏன் கணேசா, அண்ணனோடு விளையாடி விளையாடி களைத்து விட்டாயா? இல்லை மாதா, சக்தி ஸ்வரூபமான மாதாவின் புத்திரன். களைத்து போவேனா என்ன? நீ கலைக்கவில்லை என்றால் எங்களோடு சேர்ந்து விளையாடாமல் மாதாவின் மடியில் அமர்ந்து ஓய்வெடுப்பது ஏன்? நான் ஓய்வெடுப்பதற்காக அமரவில்லை அண்ணா. மீண்டும் நான் தங்களோடு சேர்ந்து விளையாட சக்தி ஸ்வரூபமான மாதா பார்வதியிடமிருந்து சக்தி பெறவே அமர்ந்தேன். ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. சாம்ப சதாசிவனுக்கு ஜே. வணங்குகிறேன் மாதா பார்வதி. நான் எண்ணுவது தவறில்லை என்றால் தாங்கள் அசுரகுரு சுக்ரசாரியார் தான் ரிஷியே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான பாலகன் ஸ்ரீ கணேசா, தங்களை நான் மறந்தது என் தவறுதான். தங்களின் எண்ணம் மிக சரியானது. நான் அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான். அசுரகுரு, எங்கள் இருவரையும் தாங்கள் அலட்சியம் செய்வது தங்களுக்கு பிரியமானவர்களை நாங்கள் வதம் செய்து விட்டோமே, அந்த கோபம் தானே? தாரகாசுரன் அண்ணன் கார்த்திகேயனால் மரணமடைந்தான். துராஷக் என் மூலம். கணேசன் கூறுவது உண்மைதானே அசுரகுரு? என் 2 புத்திரர்களும் வணக்கத்திற்கும் பூஜைக்கும் உரியவர்கள் தானே? தாங்கள் அவர்களை இப்படி அலட்சியப்படுத்துவது என்ன புது வழக்கமாக இருக்கிறது? சுக்கராச்சாரியாரே, இன்று உங்களை கைலாயம் வரவேற்றதில் வார்த்தை அதிகமாகிவிட்டது. அது என் தவறுதான். தவறு என் மீதும் இருக்கிறது சிவசங்கரா. முதல் பூஜையின் அதிகாரி ஸ்ரீ கணேசரையும் குமாரன் கார்த்திகேயனையும் கண்டு நான் வணங்காதது தவறுதானே. அதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் எம்பெருமானே. விரும்பினால் கூட என் மனம் தங்கள் திவ்ய பக்தியில் ஈடுபட ஏனோ மறுக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் ஸ்ரீ கணேசா. என்னை மன்னித்து விடுங்கள் குமார கார்த்திகேயா. மனம் தளராதீர்கள் அசுரகுரு. அனைவரிடமும் விளையாட்டாக பேசுவது கணேசனின் சுபாவம். அதை தவறாக எடுத்துக்கொண்டு அவனை தவறாக எண்ணிவிடாதீர்கள். மிகவும் கருணை வாய்ந்தவர் ஸ்ரீ கணேசர். பக்தர்களின் தவறுகளை மன்னிப்பவர் அவர். பாவங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுபவர். தங்களுக்கு வணக்கம் ஸ்ரீ கணேசா. இப்பொழுது என்ன காரணமாக கைலாயம் வந்துள்ளீர்கள்? அதை கூறுங்கள். அனைத்தும் அறிந்தவரே, தங்களிடம் யார் ரகசியத்தை மறைக்க முடியும்? பிரம்மதேவர் தாரக் புத்திரர்களுக்கு வரமளித்து விட்டார். அதன்படி தங்களால் மட்டும்தான் தாரக் புத்திரர்களுக்கு வதம். நான் இப்பொழுது தங்களிடம் ஒரு வேண்டுகோளோடு வந்திருக்கிறேன். அனைத்தும் அறிந்த சுக்கராச்சாரியர் தாங்கள் எதுவரை தாரக் புத்திரர்கள் சிரத்தையோடும் பக்தியோடும் என்னை வணங்குகிறார்களோ, தீய செயல்களை விலக்கி வைக்கிறார்களோ, அதுவரை அவர்களை நான் நிச்சயம் வதம் செய்ய மாட்டேன். அர்த்தம், தீய செயல்கள் அதிகரித்தால் பிதா ஒரு பொழுதும் விட மாட்டார். எனக்கு புரிகிறது ஸ்ரீ கணேசரே. எம்பெருமானின் மீது தாரக்கின் புத்திரர்கள் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் இருக்க நான் வழி நடத்துகிறேன். ஓம் நம சிவாய. சாம்ப சிவனுக்கு ஜே. ஸ்ரீ கணேசன் குமாரன் கார்த்திகேயனுக்கு ஜே. பிதாவே, தாரகாசுரரின் புத்திரர்கள் அதிக நாட்கள் தீய கர்மங்களை செய்யாமல் அமைதியாக இருப்பார்களா? இப்பொழுதுதான் தாரக் புத்திரர்கள் பிரம்மதேவனின் வரத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அசுர சக்தியை பயன்படுத்தி 3 அரண்மனைகளை கட்ட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அசுர சிற்பி மைதானிற்கு கருணை புரியுங்கள் அசுரகுரு. வெளிவாருங்கள் அசுரகுரு. தரிசனம் தாருங்கள் அசுரகுரு. தரிசனம் தாருங்கள் அசுரகுரு. வெளிவாருங்கள் அசுரகுரு. ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் அசுரகுரு. பிரம்மதேவரின் ஆணைப்படி இப்பொழுது நான் தாரக் புத்திரர்களுக்கு 3 அரண்மனைகள் கட்டப் போகிறேன் அசுரகுருவே. தாங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அசுரகுரு. அப்பொழுதுதான் அகிலத்திலேயே சிறந்த அரண்மனையை என்னால் உருவாக்க முடியும்.
சந்தேகமின்றி உங்கள் கட்டிடக் கலை மீது எந்த குறையும் இல்லை. இருந்தும் அசுர எதிரிகளான தேவர்களின் மனதில் எப்பொழுதும் விரோதம் இருக்கும். என்றும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. தங்களுக்கு இந்த காரியத்தில் அவசியம் நான் உதவுகிறேன். அசுரகுரு, நான் தாரக் புத்திரர்களுக்கு அரண்மனையை நிர்மாணிக்கும் பொழுது தர்த, தான மற்றும் ராட்சச இனத்தின் கட்டிடக்கலையை அடிப்படையாக வைத்து நிர்மாணிக்கப் போகிறேன். உன்னுடைய நிர்ணயம் உசிதம்தான். இருந்தும் தத்த அசுர ராட்சச கட்டிடக்கலையோடு சேர்ந்து நிர்மாணிக்கும் பொழுது மானிட கட்டிடக்கலையையும் சேர்த்து உபயோகிக்க வேண்டும். தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை அசுரகுரு. அசுர சிற்பியே, எப்படி மானிடர்கள் தங்கள் இடங்களில் தேவாலயங்களை கட்டுகிறார்களோ அதேபோல் தாரக் புத்திரர்களின் ஒவ்வொரு அரண்மனையிலும் நீயும் ஒரு சிவாலயத்தை அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எப்பொழுதும் சிவபக்தியில் லயித்திருப்பார்கள். தீய செயல்களை விலக்கி வைப்பார்கள். மிகுந்த நல்ல யோசனை அசுரகுரு, மிகுந்த நல்ல யோசனையை கூறினீர்கள். சிவபக்தியில் ஈடுபடுவதன் மூலம் தாரக் புத்திரர்களுக்கு சிவன் மூலம் வதம் என்பது இல்லாமல் போய்விடும். நல்ல காரியம் செய்தீர்கள் அசுரகுரு. அப்படியே நிர்மாணித்து விடுகிறேன். மங்களம் உண்டாகட்டும் சிற்பியே. லோகபுரி நிர்மாணமாகட்டும். ரஜக்புரி நிர்மாணமாகட்டும். ஸ்வர்ணபுரி நிர்மாணமாகட்டும். நாராயண நாராயண. தேவேந்திரா, இந்த சமயத்தில் தாங்கள் ஆனந்தமடைய வேண்டும். துஷ்டர்களின் அரண்மனை தர்த்த இனத்தின் உயர்வை கண்டு என்னை ஆனந்தமடைய சொல்லும் காரணம் என்ன தேவரிஷி? நாராயண நாராயண. தேவேந்திரா, இந்திரா, தத்தர்கள் தங்களது கண்ணெதிரே உயர்ந்தாலும் தாங்கள் சந்தோஷப்பட காரணம் உள்ளது. பிரம்மதேவர் என்னதான் வரம் அளித்தாலும் தங்கள் சொர்க்கத்திற்கு எந்த சங்கடமும் வராது. சொர்க்கத்திற்கு சங்கடம் வருகிறதோ வரவில்லையோ, ஆனால் நாராயண நாராயண. இருந்தும் தேவேந்திரனின் மனதில் ஒரு சங்கடம் நிலை கொண்டு விட்டது. தேவேந்திரா, இந்திரா, தாங்கள் அமைதியாக தெரியலாம். ஆனால் ஜெகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு என்னிடம் கூறிவிட்டார், தங்கள் மனதில் ஒரு சங்கடம் இருக்கிறதென்று. அதை மனதில் மறைத்து வைத்தால் தங்களுக்கு எந்த லாபமும் இருக்கப் போவதில்லை. அதை போக்க தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் பாதத்தில் அதை வைத்து விடுங்கள். நாராயண நாராயண. வணங்குகிறேன் தேவரிஷி. நாராயண நாராயண. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் பரம் தேவாய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் பரம் தேவாய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் பரம் தேவாய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் பரம் தேவாய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம ஸ்வாஹா. ஓம் பரமதேவாய நம ஸ்வாஹா. ஓம் பரம் தேவாய நம ஸ்வாஹா. ஓம் ஆதிதேவாய நம ஸ்வாஹா. ஓம் ஆதிதேவாய நம ஸ்வாஹா. ஓம் பரமதேவாய நம ஸ்வாஹா. ஓம் விஸ்வவரதாய நம ஸ்வாஹா. ஓம் ஆதிதேவாய நம ஸ்வாஹா.
ஓம் பரம் தேவாய நம ஸ்வாஹா. ஓம் விஸ்வவரதாய நம ஸ்வாஹா. ஓம் விஸ்வவரதாய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நம ஸ்ரீ மகா ஸ்வாஹா. கணேசரை அழைப்பதில் எந்த லாபமும் இல்லை. உங்கள் மகா கணேசருக்கு அத்தனை சக்தி இருந்தால் தங்களை பிரிந்து சென்ற அந்த அதித்தியை தங்களிடம் சேர்த்திருக்க மாட்டாரா? ஓம் விஸ்வவரதாய நம ஸ்வாஹா. ஓம் பரமதேவாய நம ஸ்வாஹா. ஓம் பரமதேவாய நம ஸ்வாஹா. நிறுத்துங்கள் இந்த பக்தி நாடகத்தை. எனக்கு உங்கள் முதல் மனைவி என்ற மரியாதையை அழியுங்கள். பூஜையை முடித்துக்கொண்டு என்னை அவமானப்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தாங்கள் இந்த பக்தியின் மூலம் ஆடும் நாடகத்தை நான் ஏற்க மாட்டேன். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நம ஸ்வாஹா. எனக்கு அனுமதி தாருங்கள் ரிஷியே. என்னை மன்னித்து விடுங்கள். இதற்கு மேல் இந்த ஆசிரமத்தில் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. அத்தனை கடுமையான முடிவை எடுக்காதே அதிதி. என்னை மன்னித்து விடுங்கள் ரிஷியே. திதி செய்யும் அட்டகாசங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி தங்கள் அளவுக்கு எனக்கு இல்லை. என்னால் இதற்கு மேல் முடியாது. இங்கு என் அதிகாரம் இனி செல்லாது. உன்னுடைய சகோதரி திதியின் சுவாபம் தெரிந்தும் நீ இத்தனை கவலைப்படுவது ஏன் அதிதி? சமயம் வரும்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு. எதுவும் சரியாகாது ரிஷியே. தீதியின் சுபாவம் மாறாது, என்றும் மாறாது. என் சுபாவமும் தீதியின் சுபாவம் போல் மாறிவிடும் போல இருக்கிறது. அதனால்தான் நான் இந்த ஆசிரமத்தை விட்டு சென்று தங்கள் கௌரவத்தை காப்பாற்ற விரும்புகிறேன். எனக்கு அனுமதி தாருங்கள் ரிஷியே. தேவி அதிதி, என்ன காரியம் செய்து விட்டாய் திதி? நான் எத்தனை முறை எச்சரித்திருக்கிறேன். குரோதத்தால் நீ அத்தனையும் இழப்பாய் என்று கூறினேனே, ஆனால் நீ எதையும் கேட்கவே இல்லை. எது எப்படி இருந்தாலும் உன்னை இந்த நிலையில் விட்டு செல்ல என் பதி தர்மம் மறுக்கிறதே. என்ன செய்வேன் திதி? இந்நிலையில் தேவி அதிதி எங்கு சென்றாலோ? தேவி அதிதி, என்னை ஏன் தேடுகிறீர்கள் அண்ணா? நான் எங்க இருக்கிறேன்? என்னை ஏன் அங்க தேடுகிறீர்கள் அண்ணா? நான் எங்க இருக்கிறேன்?
நான் எங்கு தானே இருக்கிறேன், யாராலும் என்னை பார்க்க முடியவில்லையா? நான் எங்குதான் இருக்கிறேன். இனி என்னால் கணேசன் பின்னால் அலைய முடியாது. நீங்கள் சென்று அவனை பிடித்து வாருங்கள். இதோ பாருங்கள் அண்ணா, தாங்கள் தோல்வி அடைந்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நானே உங்கள் முன் வந்து நிற்கிறேன். கணேசனுக்கு பேசிக்கொண்டே இருந்தால் பிடிக்கும். நான் அவனிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் அந்த புறமாக சென்று அவனை பிடித்து விடுங்கள். உண்மையில் நீ மிகுந்த சாமர்த்தியசாலிதான் ஸ்ரீ கணேசா. விளையாட்டில் ஏமாற்றுவது சகஜம்தான். ஆனால் நான் உன்னிடம் தோற்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை விட பெரியவன். நான் எந்த ஏமாற்று வேலையும் செய்யவில்லை. தாங்கள் செய்யாமல் இருந்தால் போதும். முதலில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை இல்லை, நான் உன்னிடம் தோற்கவே மாட்டேன். பார்த்து கொண்டே இரு, இறுதியில் வெற்றி எனக்குத்தான் கிடைக்கும். தாங்கள் என்ன விளையாட்டு விளையாடுகிறீர்கள் அண்ணா? என்னை பிடிப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல. ஸ்ரீகணேசன் நம் அனைவரையும் ஏமாற்றி சென்று விட்டான். நாம் அவனோட விளையாட வேண்டாம், திரும்பி சென்று விடலாம். நீங்கள் இருவரும் கூறுவது சரிதான். நான் இப்பொழுதே மாதாவிடம் கூறுகிறேன். கணேசன் ஒழுங்காகவே விளையாடுவது இல்லை. அவன் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். விளையாட்டில் கோபம் கொள்வது உசிதம் அல்ல அண்ணா. மறுபடியும் நீங்கள் என்னை பிடிக்க வாருங்கள். நான் நிச்சயமாக உங்கள் கைகளில் பிடிபடுவேன். என் எண்ணத்தை நிறைவேற்று ஸ்ரீ கணேசா. நீ எனக்கு தரிசனம் தரும் வரை நான் அன்ன ஆகாரம் எதுவும் உண்ணவே மாட்டேன். தரிசனம் தா ஸ்ரீ கணேசா. ஓம் கணேசாய நம. 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 என் எண்ணத்தை நிறைவேற்று ஸ்ரீ கணேசா. நீ எனக்கு தரிசனம் தரும் வரை நான் அன்ன ஆகாரம் எதுவும் உண்ணவே மாட்டேன். தரிசனம் தா ஸ்ரீ கணேசா. தரிசனம் தா. தரிசனம் தா ஸ்ரீ கணேசா. தரிசனம் தா. என் எண்ணத்தை நிறைவேற்று ஸ்ரீ கணேசா. என் எண்ணத்தை நிறைவேற்றும் வரை நான் அன்ன ஆகாரம் எதுவும் உண்ணவே மாட்டேன். தரிசனம் தாருங்கள் கணேசா. தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் பிரபு. தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ கணேஷ். தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் பிரபு. தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ கணேஷ். தரிசனம் தாருங்கள். என் எண்ணத்தை நிறைவேற்றுங்கள் ஸ்ரீ கணேசா. தரிசனம் தாருங்கள் பிரபு. தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் பிரபு. தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள். பகவான் சூரியன், தேவராஜன் இந்திரன், மாதா தேவி அதிதி, தாங்கள் இந்த பாலகன் கணேசனுக்கு கூட மாதாவிற்கு சமம் தானே? தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தாங்கள் தரிசனம் தாருங்கள். நான் தங்களுக்கு தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறேன் மாதா. தங்களை இந்த பக்திமயமான ரூபத்தில் பார்க்கும் பொழுது என் இதயத்தில் பக்தி பரவச நிலையின் உச்சத்தை அடைகிறது. தங்களுக்கு நன்றி மாதா அதித்தி, தங்களுக்கு நன்றி. மறைந்திருந்து என்னிடம் விளையாடாதீர்கள். இப்பொழுது எனக்கு தரிசனம் தாருங்கள். எனக்கு தெரியும், அவசியம் என் குரலுக்கு வருவீர்கள். தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ கணேஷ். தரிசனம் தாருங்கள். தாங்கள் என்னை அழைத்ததின் காரணத்தை கூறுங்கள் மாதா. தாங்கள் நான் ஆராதிக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் முழு அவதாரம். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஷ் எப்பொழுதும் என் மேல் கருணை கொண்டவர். எனக்கு தெரியும், தாங்களும் என் மனதை பற்றி நன்றாக தெரிந்தவர் தான். தாங்கள் என் முன் வந்து விடுங்கள்.
என் மனதில் தோன்றும் எண்ணத்தை அப்பொழுதுதான் கூறுவேன். தாங்கள் கூறிக்கொண்டே இருங்கள் மாதா. தங்களின் மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் அங்கு வர வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள்? இப்பொழுது கூறுங்கள், நான் தங்களின் மன எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டுமா இல்லை வேண்டாமா? முழு முதற் கடவுளின் அவதாரமே, சர்வசக்தி வாய்ந்தவரே, தங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தாங்கள் எங்கும் நிறைந்தவர். என்னை அதிகம் சோதிக்காதீர்கள். விரைவில் வந்து எனக்கு தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ கணேசா. மாதா அதிதி, மாதா, நான் தங்களின் புத்திரனாக ஜென்மம் எடுக்க வேண்டும். அதுதானே தங்களின் மன எண்ணம்? ஆம் ஸ்ரீ கணேசா. எப்பொழுது தங்களை முதலாக எங்களை காப்பாற்ற என் முன் பாலகனாக வந்து நின்றீர்களோ, அப்பொழுதே தங்களை புத்திரனாக அடைய என் மனம் விரும்பி தங்களுக்காக ஏங்குகிறது. மன்னியுங்கள் மாதா, நான் தங்களின் புத்திரனாக எதற்காக வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? சூரிய தேவன், இந்திரன் ஆகிய மகான்கள் தங்கள் புத்திரனாக இருந்தும் தங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? மகான்கள் புத்திரன் என்றால் அதில் என்ன லாபம்? என் மனதில் நிம்மதி இல்லையே. ஆனால் ஸ்ரீ கணேசா, என் புத்திரனாக இருந்தாலும் அவர்கள் விலகி இருக்கிறார்கள். அவர்கள் கடமையே அவர்களுக்கு சரியாக இருக்கிறது. அவர்களை பார்க்கவே முடியவில்லை. தாங்கள் எனக்கு புத்திரனாக வந்தால் எப்பொழுதும் என்னோடு இருப்பீர்கள். உங்களை வளர்த்து ஆனந்தப்பட்டு நான் மனம் மகிழ்வேன். என் தாய்மையும் முழுமையடையும். தங்களுக்கு தெரியுமே மாதா அதிதி, நான் மாதா பார்வதியின் புத்திரன். அவர்களை விட்டுவிட்டு நான் தங்களிடம் எப்படி வர முடியும்? அவர்கள் வேதனைப்பட மாட்டார்களா? சர்வசக்தி வாய்ந்தவரே, தங்கள் மனம் விரும்பினால் 2 மாதாக்களோடு வாழ முடியும். தாங்கள் லீலைகள் செய்பவர். என் மனதை நோக்கடிக்காதீர்கள். என்னை ஏமாற்றி விடாதீர்கள் கணேசா. எனக்கு ஆலோசிக்க அவகாசம் தாருங்கள் மாதா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பம் இருந்தால் தங்களின் மன எண்ணம் அவசியம் நிறைவேறும். ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. குமாரன் கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ கணேசனின் லீலையினால் கைலாயத்தின் சூழலை மாறிவிட்டதல்லவா சுவாமி? தேவி பார்வதி, கிரக விஷயங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்பொழுதுதான் நான் நேரில் காண்கிறேன். இப்பொழுது என்ன எண்ணுகிறீர்கள் சுவாமி? மாதாவான பிறகு எப்படி இருப்பது? பதிக்கு பத்னியின் பாசம் என்னவென்று தெரிகிறது. அப்படி இல்லை சுவாமி. தங்களை அடைந்த பிறகு எனக்கு மட்டும் என்ன சௌபாகியம் விருத்தியாகத்தானே இருக்கிறது. தாங்கள் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லையே சுவாமி. மாதாவே, மாதாவே, என்ன நடந்தது புத்திரா கார்த்திகேயா? மாதா, நான் இனி சகோதரன் கூட விளையாட மாட்டேன். அவன் எங்களை ஏமாற்றுகிறான். எங்கள் கையில் பிடிபடவே இல்லை. தேவி பார்வதி, நம் புத்திரன் கணேசனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவர்களோடு விளையாட மறுக்கிறானா? குமாரா, நீ அதிக சக்திசாலியான, மாயாவியான, பயங்கரமான அசுரன் தாரகாசுரனை வதம் செய்தவன். உன் சிறிய சகோதரனை கணேசனை உன் சாதுரியத்தை பயன்படுத்தி வசியப்படுத்த முடியவில்லையா என்ன? விளையாட்டில் அவன் சாதுரியத்தை பயன்படுத்தினால் நீயும் உன் சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி கொள். அது கூடாது சுவாமி. குழந்தைகளுக்கு தவறாக போதிக்காதீர்கள். விளையாட்டில் சாமர்த்தியத்தை பயன்படுத்துவது உசிதம் அல்ல. சாமர்த்தியமாக விளையாடுவது விளையாட்டே அல்ல. தாங்கள் கூறுவது உண்மைதான் மாதா. விளையாடும் பொழுது சாமர்த்தியத்தை பயன்படுத்துவது உசிதம் அல்ல. பாருங்கள் பிதாவே, அவன் சாமர்த்தியத்தை காண்பிக்காததான் நான் அவனை கன நேரத்தில் பிடித்து விட்டேன். புத்திர கணேஷா, விளையாட்டை விளையாட்டாக விளையாட வேண்டும். உன் அண்ணனை ஏமாற்றுவதற்கு சாமர்த்தியத்தை பயன்படுத்துவதா? நல்ல விஷயமா இது? இப்பொழுது ஏன் தலை குனிந்து நிற்கிறாய்? மாதாவின் கேள்விக்கு பதில் கூறு. பார்த்தாயா தேவி பார்வதி, தான் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மன்னியுங்கள் சுவாமி. என் கணேசன் தவறு செய்திருக்கிறான். ஆனால் குற்றவாளி அல்ல. குற்றவாளியைப் போல் என் அன்பான புத்திரனை அவமானப்படுத்தாதீர்கள். புத்திர கணேஷா, இதற்கு பிறகு
நீ விளையாடும் பொழுது உன் சாமர்த்தியத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே ஆகட்டும் மாதா. தேவி அதிதி, எங்கிருக்கிறாய் நீ? தேவி அதிதி, எங்கிருக்கிறாய் நீ? தேவி அதிதி, எங்கிருக்கிறாய் நீ? தேவி அதிதி, எங்கிருக்கிறாய் நீ? எங்கிருக்கிறாய் நீ? தேவி அதிதி, தேவி அதிதி. புத்திரா சூர்யா, உன் பிதாவிற்கு உதவி செய்யப்பா. உன் மாதாவை தேடி தேடி அலைந்து களைத்து போய்விட்டேனப்பா. எனக்கு உதவி செய் புத்திரா, எனக்கு உதவி செய். ஓம் பித்ரு தேவாய நமக. பிதாவே, எனது பெரிய மாதா அதிதி கோபம் கொண்டதன் காரணமாக எனது மாதா அதிதியின் இதயம் மிக வேதனைப்பட்டுவிட்டது. ஆம் புத்திரா, அந்த வேதனையால் தான் அவள் என்னை பிரிந்து சென்று விட்டாள். அவளைப் போல் ஒரு பத்தினி இனி எனக்கு கிடைக்க மாட்டாள் புத்திரா. எனக்கு உதவி செய் புத்திரா. இந்த சமயத்தில் உனது மாதா எங்கிருக்கிறாள் புத்திரா? பிதாவே, இப்பொழுது மாதா கைலாயத்தின் கிழக்கில் இருக்கும் சகரவனத்தில் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீண்ட காலம் உனது புகழ் இங்கு நிச்சயம் நிலைத்திருக்கும் புத்திரா. சீக்கிரம் உனது மாதா இருக்கும் இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் புத்திரா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய தேவி நம. அதிதி, ஓம் மகா நீ இங்குதான் இருக்கிறாயா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன். நமது புத்திரன் சூரிய தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் உன்னை வந்தடைந்திருக்கவே முடியாது. வா என்னோடு, நாம் ஆசிரமத்திற்கு செல்லலாம். இல்லை சுவாமி, நான் அந்த ஆசிரமத்திற்கு வரவே மாட்டேன். அது ஆசிரமமே அல்ல. திதி செய்த தீய செயலினால் அது யுத்த பூமி ஆகிவிட்டது. தேவி அதிதி, நீ உன் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. ஆசிரமத்தில் உனக்கும் சமாதிகாரம் இருக்கிறது. நீ ஆசிரமத்திற்கு திரும்பி வரவில்லை என்றால் உன் சகோதரி திதி இன்னும் அதிக ஆதிக்கம் செலுத்துவாள். சுவாமி, எனக்கு அதிகாரம் தேவையில்லை. ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி ஒன்றே போதும். நான் எங்கும் அதிகாரம் செலுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒரு கணம் கூட என் பக்தியை விட்டுவிட விரும்பவில்லை. அப்படி என்றால் நீ என்னை விட்டும் விலக எண்ணுகிறாயா? தாங்கள் என் மீது அன்பும் அக்கறையும் செலுத்துகிறீர்கள். இத்தனை நாள் தங்கள் அன்பினால் தான் வாழ்ந்திருந்தேன். இப்பொழுது தாங்கள் தான். திதியை விட எனக்கு அவசியம் தேவை. அர்த்தம், சாந்தம், குரோதம், லோபம், மூர்க்கம் ஆகிய சாகரத்தில் மூழ்கி நீ என்னை விட்டு விலக எண்ணுகிறாயா தேவி அதிதி? இது என் துர்பாக்கியம் சுவாமி. தாங்கள் விரும்பினால் கூட என்னால் அங்கு மறுபடியும் வர முடியாது. என்னால் தங்களிடம் எதையும் கோர முடியாது. இப்பொழுது அங்கிருந்து அந்த ஆசிரமத்தை விட்டு விட்டு விலகி வந்து இங்கு தங்க தங்களை அழைக்க முடியாது. இங்கு தங்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஆசிரமம் சென்று மீண்டும் ஒரு முறை திதியை சமாதானப்படுத்த முயற்சி செய்யலாம். வேண்டாம் வேண்டாம் சுவாமி. மீண்டும் மீண்டும் என்னை ஆசிரமத்திற்கு அழைக்காதீர்கள் சுவாமி. நான் அங்கு வரமாட்டேன். தங்களுக்கே நன்றாக தெரியும், நான் ஸ்ரீ கணேசரை என் புத்திரனாக அடைய வேண்டும் என்று எண்ணுகிறேன். தெரியும் அல்லவா சுவாமி? தங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாங்கள்
அந்த எண்ணத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்கள். இப்படி நீ ஆசிரமத்தை விட்டு வருவது உனக்கு உசிதம்தானா? மனதிற்கு சாந்தி, பக்திக்கு ஏற்ற இடம். என் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாவற்றிலுமே தங்களோடு இருந்து விட்டேன். என்னை மணந்து கொண்டதற்காகவே தங்களை என் பிதா அவமதித்தார். அதை பற்றி தாங்கள் சற்றும் கவலைப்படவில்லையே. பிறகு இப்பொழுது எதற்காக இந்த விஷயத்தில் இவ்வளவு யோசனை எனக்கு புரியவில்லை. நீ கூறுவது உண்மைதான் தேவி அதிதி. உன் மன நிம்மதி பக்தியின் காரணமாக இன்று நான் உன்னை பிரிய வேண்டியதாகிவிட்டது. இங்கேயே ஒரு சிறிய குடிலை அமைத்துக் கொண்டு உன்னுடனே நான் இருந்து விடுகிறேன். உன் எண்ணம் நிறைவேறுவதற்கு நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரை வேண்டிக் கொள்கிறேன். அந்த ஸ்ரீ கணேசர் உன் புத்திரன் ரூபத்தில் இங்கு வந்தால் நமக்கு வரதானம் தானே? மாதா, தாங்கள் இப்படி வருத்தப்பட்டு கண்ணீர் விட அவசியமே இல்லை. நான் எப்பொழுதும் உங்களுடையவன் தான், உங்களோடு தான் இருப்பேன். என்ன பேச்சு இது? உங்களுடையவன் தான், உங்களோடு தான் இருப்பேன். புத்திரா, நீ இந்த மாதாவிடம் ஏதாவது கூற விரும்புகிறாயா? முன்பு நடந்ததை நினைவுபடுத்துங்கள் மாதா. அப்பொழுது தாங்கள் ஸ்ரீ மகா கணேசரிடம் என்னை புத்திரனாக அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது வேறொருவர் என்னை புத்திரனாக அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார். இன்னொரு பக்கம் நானும் எனது லீலைகளை செய்ய ஆசைப்படுகிறேன். முன்பு நடந்ததை நினைவுபடுத்துவதா? நீ இப்பொழுது என்ன கூற வருகிறாய் புத்திர கணேஷா? எல்லாமே மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படிதான் நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? மாதா அதித்தி என்னை புத்திரனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனக்கு சிறிது காலம் அவர்களோடு இருக்க அனுமதி தாருங்கள் மாதா. இல்லை கணேஷா, உன்னை பிரிந்து ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது. நீ தேவி அதிதியிடம் கருணை காட்டுவதற்கு முயற்சி செய்தாள். உன்னுடைய சக்தியை மட்டும் பயன்படுத்த, என்னுடைய சக்தியை பயன்படுத்தாதே. அதை பயன்படுத்துவதற்கு நான் ஆலோசிக்க வேண்டும். மாதா, புத்திரன் ஏதாவது தவறு செய்தாலோ ஆயுதம் எடுத்தாலோ மாதா அவனை அவசியம் தண்டிக்க எண்ணுவார். ஆனால் நான் அனுமதிதானே கேட்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கு உன் சாதுரியத்தை பற்றி நன்றாக தெரியும் புத்திர கணேஷா. நீ என்னை உன் வழிக்கு கொண்டு வர சாம தான பேத தண்டம் அனைத்தையும் பயன்படுத்துவாய். ஆனாலும் நான் நீ அதிதியின் புத்திர ரூபம் எடுப்பதற்கு அனுமதிக்கவே மாட்டேன். மாதா, நான் மாதா அதிதிக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி வாக்கு கொடுத்து விட்டேன். மூலப்பொருள் என்னை விரைவில் அங்கு அனுப்பி வைப்பார். என் வாக்கு தவறுவதை தாங்கள் விரும்புவீர்களா? மாதாவின் அனுமதி இல்லாமல் புத்திரன் வாக்கு தருவதற்கு காரணம் என்ன? புத்திரன் வாக்கு தருவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. கௌரி புத்திரன் கணேசன் காரணம் இல்லாமல் வாக்கு தரமாட்டான். தாங்கள் கூறுவதை தானே நானும் கூறுகிறேன். இருந்தும் மாதா கௌரியின் புத்திரன் கணேசனின் வாக்கு தவறினால் தாங்கள் வருத்தப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. நீ உண்மையிலேயே தேவி அதிதிக்கு அவள் தாய்மையை பூர்த்தி செய்வதாக வாக்கு கொடுத்திருந்தாள். உன்னுடைய வாக்கு பொய்க்க கூடாது. ஆனால் அதிதியின் வாக்கை நிறைவேற்றுவதற்கு முன் நீ எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கு மாதா? நீ தினமும் என்னை சந்திப்பதற்கு கைலாயத்திற்கு வர வேண்டும். ஒரு லீலையில் 2 வாக்கா? மாதா, தங்களுக்கு அளிக்கும் வாக்கை நிறைவேற்ற கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் ஒரே நேரத்தில் 2 அவதாரம் தான் எடுக்க வேண்டும்.